கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அதனை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் ஒருவரான சுமித் சரண் ஐபிஎஸ் கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்துள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மேடம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 110 மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூர் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் சம்பவத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீசார், தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வேலுச்சாமிபுரம் பகுதியில் வசித்த வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களில் விசாரணை நடத்தியுள்ளனர். குறிப்பாக உயிரிழந்தவர்களின் 12 குடும்பத்தினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் தொடர்பாகவும் இறந்தவர்கள் தொடர்பாகவும் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான சிறப்பு குழுவில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரி சுமித் சரண் இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் சிபிஐ இதுவரை விசாரித்த தரவுகளை இந்த குழு ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.